திருச்சியினுடைய இந்த விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை மடைமாற்றுவதற்காக இது நடந்துச்சுன்றீங்க. சிம்பிள் அஸ் தட். நான் வேற என்னன்னு எடுக்க சொல்றீங்க? இது தற்செயலாக நடந்துச்சா, திட்டமிட்டு நடந்துச்சானா திட்டமிட்டு தான் நடத்தப்பட்டது. அவரே சொல்றாரு இளையராஜாவே, ஒரு வாரத்துல எல்லாத்தையுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். இதெல்லாம் வந்து சாத்தியமே சொன்னாரா இல்லையா? அவரு சாத்தியமே இல்லை. ஸ்ரீராமா யாரோ ஒரு பேர் சொல்லி சொல்றாரு, அவர் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேடை ஏற்றி அந்த ஸ்ரீராமுக்கு ஒரு பாராட்டு கொடுக்குறாரு. ஏன்னா அந்த 87 கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு உலகத்துல ஒரு மூலையில இருக்காங்க. ஓகே, 1 வீக்ல கொண்டு வரணும். அவங்க அத்தனை பேரையும் சிங்க் பண்ணி ஒரே வாரத்துக்குள் நடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ என்ன சார் அவசரம்? என்ன காரணம்? ஏதாவது ஒரு அரசு விழா அந்த மாதிரி ஒரு வாரத்தில் நடக்குமா? இப்படி பெற்றவங்க பெரிய பெரிய ஜாம்பவான் சூப்பர் ஸ்டார்லாம் வந்திருக்காங்க சொல்றேன். ஓவராலாவே சொல்றேன். சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், எக்ஸ் ஒய், அவங்களாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அவங்க இல்லாம பல பேர், இளையராஜாவுக்கு தேவையான பல பேர் இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து இளையராஜா இசைஞானி வந்து எனக்கெல்லாம் கடவுள் மாதிரி. எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது, ஒரு நாள் என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா அவர் நான் இசை கோயில் கட்டுவேன், நான் கட்டுவேன்.